நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எரிகோ பாதையில, சபிக்கப்பட்ட அந்த எரிகோ பாதையில போய் கொண்டிருந்த பொழுது, பர்த்திமேயு குருடன் என்ன செஞ்சா, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்படி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். போன முறையே சொன்னா எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்தினார்கள். அப்ப முடிச்சிட்டீங்க. அவனை எல்லாரும் அதட்டினார்கள். அமைதியார், அமைதியார், அமைதியார் அப்படின்னு எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். அந்த வசனம் அழகா கூப்பிட்டான் என்று முடியும். அடுத்த வார்த்தை தொடங்கு, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நல்ல கரந்தட்டுமா. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து வர சொல்லிட்டு கேட்கிறாரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. மோசே அதைத்தான் செஞ்சா, மோசே அதைத்தான் செஞ்சா. ஜனங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா ஜனங்க மோசையை நம்பி இருக்கிறாங்க, மோசே கர்த்தரை நம்பி இருக்கிறான். நீங்க தானே என்னை அழைச்சீங்க. மோசே கர்த்தரை நம்பி இருக்கிறனால மோசே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சா,